வழக்கை வாபஸே பெற்றாலும் சீமான் நேரில் ஆஜராக வேண்டும், போலீஸ் கிடுபிடி அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியை காண இருக்கோம். எல்லாருக்குமே இந்த நிகழ்வு காலையிலே தெரிஞ்சிருக்கும். ஆனால் சீமான் அவர்கள் மீது புகார் கொடுத்த அந்த விடயத்தை விஜயலட்சுமி அவர்கள் வாபஸ் வாங்கியிருக்காங்க. தான் பெங்களூரே மீண்டும் செல்லப்போவதாக அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதற்கான காரணம், இங்கே இருக்கிற ஒரு அரசாங்கம் அந்த அளவுக்கு ஒன்றும் ஒத்துழைக்கலை, என் கூட இருக்கவங்களும் ஒத்துழைக்கலை. இன்னும் சொல்லப்போனால் கூடவே இருந்து உங்களை எல்லாமே பார்த்துக்கிறேன்னு சொல்கிற வீரலட்சுமியுடன் தொல்லை தான் கொடுத்தாங்கங்கிற மாதிரி அவங்க பேட்டியில் பதிவு செய்திருக்காங்க. அதனைத் தொடர்ந்து அண்ணன் சீமான் மீது அவர்கள் கொடுத்த புகாரை இரவோடு இரவாக பார்த்திங்கன்னா சென்னை வலசரவாக்கத்தில் இருக்க காவல் நிலையத்தில் போயிட்டு எழுத்துப்பூர்வமாக எழுதிய அந்த புகார் மனுவை வாபஸ் பெற்றிருக்காங்க. கூடுதல் தகவல், வாபஸ் பெற என்னை யாரும் ப்ரெஷர் கொடுக்கல, நானாகத்தான் இதை தெளிவாக எழுதி வெளிவருகிறேன் அப்படிங்கிறத சொல்லி அவங்க வாங்கிட்டு, சீமான் தான் இங்கே பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக இருக்கார், அவரை எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியல, நானும் முயற்சி செய்து பார்த்தேன், நான் தோத்துட்டேன், என் தோல்வியை நான் ஒப்புக்கொள்கிறேன், சீமான் தாங்க இங்கே கெத்து அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் அதன் பிறகு நடந்த ஒரு விஷயம்தான் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உண்டு பண்ணது. காரணம் என்னென்னா, ஒரு வழக்கு பதிவு செய்திருக்காங்க. அந்த வழக்கிற்காக அண்ணன் சீமான் அவர்கள் நேரில் ஆஜராகணும்னு சொல்கிறாங்க. அதற்கான படிவங்கள் என்கிட்ட கொடுங்க, நான் அங்கே வரேன், அதற்கான மற்ற விடயங்கள் எல்லாம் கொடுங்க, நான் நேரில் ஆஜராகிறேன், ஏன்னா நான் ஒரு கட்சியின் தலைமை, எனக்கு பல இடங்களில் வேலை இருக்குன்ட்டு அண்ணன் சீமான் அவர்கள் பதில் அனுப்பியிருந்தாங்க. ஆனால் இப்பொழுது அந்த வழக்கே முடிந்து வாபஸ் பெற்ற பிறகும் கூட வரும் 18ஆம் தேதி சீமான் நேரில் ஆஜராக வேண்டும், நடிகை விஜயலட்சுமி புகாரை வாபஸ் பெற்றாலும் கூட அவர் ஆஜராக வேண்டும், ஏனென்றால் பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதால் சட்ட நிபுணர்கள் ஆலோசனைக்காக வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை அவங்க பண்ணுறாங்க. இது வலசரவாக்கம் போலீஸார் செய்த ஒரு முடிவுங்கிறாங்க. இது போலீஸார் செய்த முடிவா இல்லை யார் செய்த முடிவு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்து அவரை இந்த வழக்குக்கு அச்சப்படுற ஆளே இல்லைன்னு அத்தனை முறை தெரிந்தும் கூட ஏதாவது ஒரு அச்சப்படுத்தி அவருடைய வேலைகளை தடை செய்து நாம் வளர்ந்து விட வேண்டும், அப்படி ஒரு கட்சி நமக்கு எதிரான ஒரு கட்சி வளர்ந்து விடக்கூடாதுன்ட்டு அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரு முடிவு எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. ஆனால் இதற்கும் சரியான பதிலடி காத்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம தெளிவுபடுத்த விரும்புகிறோம். இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வை என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க.